வணக்கம் மக்களே. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கிற போரில் இது வரைக்கும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் நடந்துட்டு இருக்கிற குளறுபடி இன்னமும் நீடிச்சு தான் இருக்குது. அங்கே எந்த ஒரு கப்பல் போக்குவரத்தும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் உலகத்திற்கு போகக்கூடிய எரிபொருள் சப்ளை அப்படிங்கிறது 20% 30% நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பிளாங்கெட் இதை வந்து இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இரண்டாவது விஷயம், லெபனான், இஸ்ரேல் இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் போட்டிருந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமையோட முடியுது. அது மீண்டும் ஒரு 3 வார காலத்துக்கு நீட்டிக்கப்படுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு இதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இது வந்து இதோடைய எக்ஸ்பென்ஷனாக வேறு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பு சும்மா இருக்க போகிறதில்ல. அவங்க எங்களை அடித்தாங்கன்னா நாங்கள் மறுபடியும் அடிப்போம். இது வந்து வெறுமனே நார்மல் சீஸ்ஃபயர் மாதிரி தாக்குதல் நடக்காமல் இருக்காது. தாக்குதல் நடந்தால் எதிர் தாக்குதல் நடக்குங்கிற மாதிரியும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இந்த ட்ரம்ப் அவர்கள் சும்மாவே இருக்க மாட்டார். எங்கேயாவது போய் எதையாவது உளறி வைக்கிறதே இவருக்கு வேலை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பற்றியும் சைனாவை பற்றியும் ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றி வச்சுருக்கிறாரு. என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவும் சீனாவும் வந்து சவக்குழி அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. அங்கேருந்து வரக்கூடிய சவக்குழியிலேருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவுக்கு வராங்க. லேப்டாப் ஏந்திய கும்பல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு. ஸோ அதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குறிப்பிட்ட கடல்வழி பாதை வழியாக தான் வந்து கப்பல் போக்குவரத்து நடந்துச்சுன்னா தான் உலகத்துக்கு தேவையான எரிபொருள் அப்படிங்கிறது 20-30% இது வழியாக தான் வருது. நம்ம இந்தியா கிட்டத்தட்ட 50-60% தேவைகள், எரிபொருள் தேவையை இந்த வழியாக வரக்கூடிய கப்பல்கள் தான் பூர்த்தி பண்ணுது. இந்த இடத்துல இன்னும் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. அமெரிக்கா ஒரு பக்கம் பிளாக்கெட்டை போட்டு வச்சு எந்த கப்பலும் உள்ளே போகக்கூடாது, வெளியே வரக்கூடாதுன்னு சில கப்பல்களை சிறப்பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரானும் சில கப்பல்களை சிறப்பிடிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல பதற்றம் அப்படிங்கிறது இன்னும் நீடிச்சிட்டு தான் இருக்குது. அந்த இடத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இது வரைக்கும் ஏற்படலை. ஈரான் எப்போ பேச்சுவார்த்தைன்னு வந்து நாங்கள் சொல்கிற கண்டிஷனுக்கெலாம் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் இந்த பிளாக்கெட்டை நாங்களே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா முட்டுக்கட்டையை போட்டு நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனோம் அப்படின்னா இந்த போர் ஓரளவுக்கு இல்லை, ஒரு 90% முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அமெரிக்கா மறுபடியும் எல்லா கோட்டையும் அலைங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதல்லேருந்து உள்ளே வராங்க. ஸோ இது எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த விஷயம், இஸ்ரேல் மற்றும் லெபனான் இவங்க 2 பேரும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க, மாறி மாறி அடிச்சிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு வந்து சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வர ஞாயிற்றுக்கிழமையோட வந்து இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது முடியுது. இந்த நிலையில் இன்னும் ஒரு 3 வார காலத்துக்கு இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்படிங்கிறத வந்து அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வெறுமனே சீஸ்ஃபயராக இருக்க போகிறது கிடையாது. நாங்கள் கம்மன் இருந்தாலும், அதை இஸ்ரேல் சொல்கிறது, நாங்கள் கம்மன் இருந்தாலும் ஹிஸ்புல்லா அமைப்பு எங்களை தாக்குவாங்க. அப்படி தாக்குனாங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கான பதில் தாக்குதலை கண்டிப்பாக நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சீஸ்ஃபயரோட எக்ஸ்டென்ஷனாக வந்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஆக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடக்கிற போரில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஆனால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடக்கிற இதில் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. இப்போ அது வந்து நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அடுத்த விஷயம், மிகவும் முக்கியமான விஷயம், இந்தியா மற்றும் சீனாவை வந்து சவக்குழி அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கிறாரு நம்ம அமெரிக்க அதிபரான ட்ரம்ப்பு. இதுக்கு இந்தியாவும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. உலக நாடுகளில் முதல்ல வந்து ஈரான் வந்து இது எப்படி அவங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இதற்கு கண்டனம் தெரிவித்து அமெரிக்க தூதரகத்தை விசாரித்த போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை, அவர் சொன்னதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரியான வார்த்தைகளை தான் அவங்க விடுறாங்க. இந்தியா வந்து ரொம்ப நல்ல நாடு, நமக்கு தேவையான முக்கிய தலைவர்கள், முக்கிய கம்பெனி ஆளுமையாக படித்தவங்கலாம் இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை பெருமையாக பேசியிருக்கிறாரு ட்ரம்ப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அமெரிக்காவோட தூதரகம் சொல்கிறாங்க. இது எங்கே எப்போ பேசினாங்க அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஆக மொத்தம் ட்ரம்ப்பு பேசினது இந்தியாவையும் சீனாவையும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசுகிறாரு. இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்தியா மற்றும் இந்த பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்களை வந்து லேப்டாப் ஏந்திய கும்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு. ஸோ இதற்கு இந்த மாதிரி இவங்க வந்து இந்தியா கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து அமெரிக்கா பண்ணலை. அந்த அமெரிக்க தூதரகம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. ஈரான் வந்து முதல் ஆளாக வந்து
அதாவது மனித நாகரிகத்தோட பிறப்பிடமே வந்து இந்தியாவும் சீனாவும் தான். இதை பற்றி எப்படி ட்ரம்ப் இந்த மாதிரி தரக்குறைவாக பேசலாம், அப்படி பேசுகிறதுக்கான ரைட்ஸ் இவருக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஈரான் வந்து பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்கள், நிறைய கட்சி தலைவர்களே வந்து இப்போது ட்ரம்ப்பை வந்து இவர் எப்படி இப்படி பேசலாம், இவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் வந்து அதாவது நிறத்தை மையப்படுத்தியும் இருக்குது. அதாவது வந்து இங்கே வந்து ரொம்பவும் பிரச்சனைகளை தூண்டி விடுற மாதிரியும், ஒவ்வொரு இனத்தை வந்து மையப்படுத்தி பேசுகிற மாதிரியும், கருப்பின மக்கள், வெள்ளை இன மக்கள், சிகப்பின மக்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி வந்து மையப்படுத்தி பேசுகிற மாதிரியும் இருக்குது. இது வந்து ரொம்பவும் தவறான செயல் அப்படிங்கிறத நிறைய அரசியல் தலைவர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்கள் இது கண்டனம் தெரிவித்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தப்புங்கிற மாதிரி சொல்லி அவர் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து பேசியிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஒரு தலைவர் வந்து ஒரு தலைவர், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, துணை அதிபரான ஜேடி வேன்சனுக்கு அவரை வந்து டேக் பண்ணி ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாரு. இதில் ட்ரம்ப் இப்படி பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவும் சைனாவும் வந்து சவக்குழியா? அந்த சவக்குழியிலிருந்து வரக்கூடிய மக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதாவது இருக்குதா ட்ரம்ப் சொன்னதுக்கு அப்படிங்கிற மாதிரியே மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்த மாதிரி வந்து தெரியல. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கலை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஏன்னா இந்த ஹார்முஸ் நீர்முனை வழியாக வரக்கூடிய கப்பல்கள் நின்றுச்சு அப்படின்னா உலகத்துடைய மொத்த பொருளாதாரமும் சம்பித்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் அங்கே நடக்கக்கூடிய விஷயத்தினால நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம இழக்க நேரிடும். ஸோ இவர் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் என்னதான் ஒரு வல்லரசு நாடாகவே இருந்தாலும் நம்மளை இப்படி சொன்னது வந்து ரொம்பவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்முஸ் நீர்முனை எப்போ திறப்பாங்க? இவங்க சண்டையை நிறுத்துவாங்களா, நிறுத்த மாட்டாங்களா, என்ன நினைக்கிறீங்க? நமக்கு ஈரான் வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பேசுவோம். நாளைக்கு இன்னொன்று என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.